सर्वे त्वम् अनुर्जिग्मुर् भ्रातर कृतनिश्चयः कलिन अधर्मन् मित्रेण दृष्ट्वा स्पृष्टां प्रजा भूमि. இது இந்த ஸ்லோகத்தில் இந்த கலியுகத்தை பற்றி அப்புறமா பாண்டவர் யுதிஷ்டர் அவர் எப்படி நடந்துக்கினாரோ அவரை ஃபாலோ பண்ணாங்க, பின்பற்றினாங்கன்ட்டு ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 விஷயமான வேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று கிருத்த நிச்சயான்ட்டு, கிருத்த நிச்சயா கலின அதர்மேனா பிராத்தரா கிருத்த அப்மா திருஷ்டுவா ஸ்பிருஷ்டா பூமி பிரஜா. இந்த 8 வேர்ட்ஸ், இந்த 8 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு இன்னையோட ஸ்லோகத்தில். எதுக்குன்னா, இப்போது யுதிஷ்டர் மகாராஜ் வீடு விட்டு அரண்மனை அவரோட ராஜ்யத்தில் விட்டு நார்த் சைடு கிளம்புறாரு. அதே மாதிரி இவங்க ஃபாலோ எதுக்கு பண்ணாங்க? பாண்டவாஸ் 4 பேர், அர்ஜுனர், பீஷ்மர், நகுலசன் எதுக்கு பண்ணாங்கன்னா, ஒரு முக்கியமான ஸ்லோகம் கிருஷ்ணர் என்ன சொல்லணும்னா பகவத்கீதையில் எத்யத் ஆதரி சேஷ்டா. ஆனால் முக்கியமான வீட்டில் ரொம்ப முக்கியமான பெரியவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சின்னவங்களும் நடந்துக்குவாங்களோ. 3வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதே மாதிரி யுதிஷ்டர் போனாங்க இல்லையா, அந்த பாதையிலே இவங்க 4 பேரும் போனாங்க. எதுக்கு அவங்க போனாங்கன்னா, அவங்க நிச்சயமாக இருந்தாங்க. யார்? 4 பேர் ரொம்ப என்ன சொன்னாங்க, அவங்களோட டிசிஷன் என்ன எடுத்தாங்களோ அதில் ரொம்ப ஒரு கொள்கையில் இருந்தாங்க. நம்ம யுதிஷ்டரை ஃபாலோ பண்ணி ஆகணும். எதுக்குன்னா, அவங்க எதுக்கு அந்த இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த கலியுகத்தை சிம்டம்ஸ், இந்த கலியுகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதோட குணங்கள் எல்லாம் தெரிய வந்தது. அவங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, ஜனங்க எப்படி நடந்துக்கிறாங்கோ. அதனால் திருஷ்டுவா ஸ்பிருஷ்டுவா பூமி பிரஜா, பூமி இந்த ஜனங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ, யார் இந்த பூமியில் வாழ்கிறவங்களாம் எப்படி நடந்துக்கிறாங்கோ, ஸ்பிருஷ்டா அவங்கெல்லாம் இந்த கலியுகத்தோட அந்த என்ன இருக்குது அதோட இன்ஃப்ளூயன்ஸ், அதோட எப்படி அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து அவங்களோட லைஃப் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, அவங்களோட குணங்கள்லாம் கலியுகத்தோட சிம்டம்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கலியுகத்தில் என்னென்ன இருக்குதுன்ட்டு. எதுக்கு அப்படின்னா, சாஸ்திரத்தை என்னன்னா, இந்த யுகத்தில் ஃபஸ்ட்டு சத்யா திரேதா துவாபரா கலியுகா. சத்தியுகத்தில் எல்லாருமே நல்ல ஆளுங்க தான் இருந்தாங்க. 100% ரிலீஜியஸ் பீப்புள் தான் இருந்தாங்க. எல்லா தர்மத்து பிரகாரம் தான் நடந்துக்குவாங்க. அது கலியுகத்தோட. அப்படியே திரேதா துவாபரம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது. கலியுகத்தில் சாஸ்திரத்தை என்ன சொன்னாங்கன்னா, 25% வந்து தர்மம் இருக்குதான், மிச்சம் 75 இரிலிஜன் அதர்மம் தான் இருக்குதான். அதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான கலின அதர்மேனா. இந்த கலியுகத்தோட அதர்மம் எப்படி இருக்குன்னா, ஒன்லி 25% தான் தர்மம் இருக்குதான், மிச்சம் 75% கலின அதர்மேனா. அது எப்படி, அதுக்கு நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, கலின தர்மேனா மித்ரேனா. அந்த கலியுகத்தோட மித்திரங்க யாருங்கன்னா, இந்த 4 பிரபுபாத் என்ன 4 ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களே இஸ்கானில், 4 என்ன மீட் ஈட்டிங், இன்டாக்சிகேஷன், இலிசிக் செக்ஸ், கேம்பிளிங். இது எதுக்குன்னா, இந்த 4 வந்துட்டு தர்மத்தை காப்பாற்றுக்கு இந்த 4 பிரின்சிபல் நம்ம கைப்படுத்தணுமா. எந்த விஷயத்துலையும் எந்த ஒரு இதுலையும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதான். எப்போ நம்ம இதில் ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆனாலும் இந்த 4த்தில் எதுனா ஒன்று விட்டு கொடுத்தாலும் அதர்மத்தை நோக்கி போயிடுவோம். எப்படின்னா, இப்போ சத்தியம் எடுத்திங்கன்னா ட்ரூத்ஃபுல்னஸ் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொய் சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எண்டே கிடையாது. ஒரு பொய் சொல்லுவோம், அந்த பொய் கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு பொய், எப்படி ட்ரூத்ஃபுல்னஸ் போயிடும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி 4 விஷயத்துக்கு நம்மளுக்கு எல்லோரும் தெரியும் அந்த 4 விஷயம் எப்படி இருக்குதுன்ட்டு. அதர்மத்தில் அந்த அதர்மத்தை நம்ம ஜெயிச்சு வரணும்னா இந்த 4 பிரின்சிபல்ஸ் பிரபுபாத் சொல்லியிருக்காரு. இது நம்ம இந்து சாஸ்திரத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்குது. குரானில் இருக்குது, பைபிளில் இருக்குது, எல்லா மதத்தில் இருக்குது இந்த 4. ஆனால் அந்த 4 நம்ம இப்போ பார்த்துன்னு வச்சுக்கோங்க, யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா யாருமே சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படி சொல்லி கொடுத்தாலும் ஏற்றுக்கிற பக்கம் ஜனங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் என்னென்னா, இந்த கலியோட இன்ஃப்ளூயன்ஸ், அந்த 25% என்ன கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததோ அது குறைஞ்சிட்டே வருதான். இன்னும் கலியோக அட்வான்ஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா 0 ஆகிடுமா, தர்மம் 0 ஆகிடும். அப்போ தான் கலிபுருஷா வருது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு தெரியும் 4,32 வருஷம் 1000 வருஷங்க இருக்குது கலியுகத்தில். அதில் இப்போ நம்ம வரும் 5000 வருஷம் தான் ஆயிருக்குது. இந்த 5 வருஷம் 5000 இயர்ஸ் இல்லையா, 500 வருஷத்தில் சைத்தன்ய மகாபிரபுது. ஸோ இப்போ அந்த 5000 வருஷம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 10,000 வருஷம் சைத்தன்ய மகாபிரபுவோட இது கோல்டன் பீரியடு. அந்த கோல்டன் பீரியடில் 500 இயர்ஸ் ஆகிடுச்சு. 500 வருஷம் முடிஞ்சது. இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறது 9500 இயர்ஸ் இருக்குது. இந்த 9500 இயர்ஸில் நம்ம எவ்வளோ ஜல்தி
நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தர்மத்தை ஃபாலோ பண்ணுறோன்னா, ஏன்னா எதுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் எஸ்பெஷலி ஏன்னா கலியுகத்தை யுக தர்மம் வந்துட்டு ஹரிநாம சங்கீர்த்தனம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகவதத்தில் இருக்குது, கலிர் தோஷ் நிதேராஜன் ஏகோ அஸ்தி மகாகுணான். யாரும் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்லாது, இந்த கலியுகத்தில் இவ்வளோ கெட்டத்தனம் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா இந்த ஹரிநாமம் இருக்குது. அதே மாதிரி கிருத்தையே தியாயத்தோ விஷ்ணு அந்த மாதிரி அந்த அந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னாலும் கலியுகத்தில் கலிதத் ஹரி கீர்த்தனம் அந்த மாதிரி எவ்வளோ ரெஃபரன்சஸ் இருக்குது. ஈவன் விஷ்ணு சாஸ்திரம் எடுத்திங்கன்னாலும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லா சாஸ்திரத்துலன்னா இந்த கலியுகத்துக்கு ஒரு எசன்ஸ் ஏன்னா இந்த 10,000 வருஷம் என்ன இருக்குது நமக்கு சைத்தன்ய மகாபிரபுவோட கோல்டன் டைம். அதுக்கு அந்த டைமில் வந்து ஹரே கிருஷ்ண மந்திர பிரச்சாரம் இருக்கும். அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பிரச்சாரமே இருக்காது. ஏன்னா இந்த கலியுகத்தை அந்த 100% கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சைத்தன்ய மகாபிரபு அந்த 10,000 இயர்ஸ் முடிஞ்சோடனே அப்போ இந்த ப்ரீச்சிங்கு, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம், பிரசாதம், இந்த மாதிரிலாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. அப்போ ஒரே ஒன்று தான், தண்டம் தசகுணம், கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் ஒரு சின்ன சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எடுத்துக்கிறவங்கெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எல்லோரும் எடுத்துக்க முடியாது. சுமேதசான்னு சொல்லியிருக்காரு. சுமேதசனா ரொம்ப இன்டெலிஜென்ட், ஷார்ப் பிரெயின், ஷார்ப் மைண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எடுத்துக்கலான்ட்டு. இப்போ நம்ம இப்போ கலியுகத்தோட சிம்டன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ரைட்? ஒரு யுகத்தில் ஒரு ஆயுஸ் இருந்தது மனுஷனுக்கு. ஆமாம், சத்தியத்தில் ஒன்று, திரேதாவில் ஒன்று, துவாபரில், கலியுகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எவ்வளோ வயசு இருக்குது? 100ன்றாங்க. சாஸ்திரத்திற்கு 100. அந்த 100 கிடையாது. ஆமாவா? மிஞ்சி போனால் 60-70. ஆமாவா? நம்ம இந்த சைத்தன்ய மகாபிரபுவோட டைம் ஸ்கேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோல்டன் பீரியட், இந்த கோல்டன் அவதாரம் என்ன சொல்கிறாங்களோ அது இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது 9,500 இயர்ஸ். கலியுகத்தை பிரகாரமாக நம்ம கால்குலேட் பண்ணாலும் 9,500 டிவைடட் பை 100, 100 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நம்மளுக்கு 95 வயசு பர்த் எடுக்கணும், டெத் எடுக்கணும். பர்த் டெத் சைக்கிள் இருக்குது. ஆமாவா? ஓகே, அது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த 100 இல்லை நம்மளுக்கு. இப்போ 60ன்னு வச்சாலும் 9,500 டிவைட் பை 60 வயசுன்னு பார்த்தா அவ்வளோ பர்த் டெத்து கூட்டிகிட்டே இருக்கும். கலியுகத்தோட அட்வான்ஸில் என்னென்னா 20லேருந்து 30 வயசு இருந்தால் அவங்க தான் வயசான அவங்களாம். அந்த மாதிரி யோசனை பண்ண வச்சுக்கோங்களேன். நம்மளோட பாவ கர்மத்துக்கு, நம்மளோட குணங்கோ, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம எவ்வளோ ஜெலுதி, அதனால் தீவிரேன பக்தி யோகினான்ட்டு பாகவதத்தை சொல்லியிருக்குது. அகாம சர்வகாம மோக்ஷ காம உதாரி தீவிரேன பக்தி யோகினா எஜெயிட்ட புருஷம். இந்த கலியுகத்தோட நம்ம ஜெயிச்சு, இந்த கலியுகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்குதோ அதை நம்ம தாங்கி பிடிச்சி பக்தியில் வரணும்னா அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒண்டி தான். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பற்றி எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்காங்க, ரைட்? கிருஷ்ணர் அதான் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில் என்னான்ட்டு, மன்மனா பபக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு சததம் கீர்த்தியந்தோ மாம் அனன்யஸ்சிந்தையந்தோ மாம். எவ்வளோ இடத்துல பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்ல எல்லாரும் என்னோட பற்றி நின்றுட்டு. கிருஷ்ணர் லாஸ்ட் என்ன சொல்கிறார்? சர்வதர்மாம் பரித்தெஜான்னு சொல்லிட்டு இது முடிச்சிடறார் பகவத்கீதையில். அதுக்கப்புறமா கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? அர்ஜுனருக்கு நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சதான், எது புரியலோ திரும்ப கேட்டு நான் திரும்ப விவரிக்கிறேன்னு கேட்பார். அப்புறமா அர்ஜுனன் என்ன சொல்கிறார்? கரிஷே வச்சனம் தவா. இப்போது அர்ஜுனோட தர்மம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு க்ஷத்ரியர், அவருக்கு ஃபைட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்மளோட தர்மம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலியுகத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி தர்மம் கிடையாது. ஏன்னா இப்போ அந்த தர்மத்தை யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த சதுர்விஜம் கிருஷ்ணர் என்ன சொல்லணும், 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் என்னது, சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணக, அந்த சாதுர்வர்ணியம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அந்த குவாலிட்டி யாருமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததில்ல. நம்ம பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்கல, நம்மக்கிட்டையும் அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த சாதுர்வயம் மயா சிஸ்டம் கிருஷ்ணன் என்ன சொன்னால் அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் கிருஷ்ணர் இன்னொன்று கூட சொல்லியிருக்காரு பகவத்கீதை. என்ன சொல்லியிருக்காருன்னா, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச மயி அர்ப்போத்திர மனோபுத்திர் மாமி அசம்சம். 8வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்குமோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம கிருஷ்ணரை சேவிக்கலாம். இதுதான் சைத்தன்ய பிரம்மர் சொல்கிறார் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில். என்னான்று நல்ல ஸ்லோகம் இருக்குது, பிரம்ம விமோலீலத்தில் பிரம்மர் சொல்வார். ஸோ எந்த மாதிரி எடுத்தாலும் இந்த கலியுகத்தில் அந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது.
பெஸ்ட் யூஸ் ஆஃப் பேட் பார்கெயின் வாங்குவோம். அதனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சாண்டிங் பண்ணோம். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா, எதுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எல்லோரும் சொல்கிறாங்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கிருஷ்ணர் சரண்டர் சொல்லிட்டாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு எடுத்தார், பிரச்சாரம் பண்ணார் இந்தியாவில். அப்படியே பக்தி சித்தாந்தம் அந்த குரு பரனில் வந்தார். அந்த இதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி நம்மளுக்கு பிரபுபாத். ஏன்னா ஸ்பெஷல் பிரபுபாத் எதுக்குன்னா, அவர் இந்தியாவில் ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் கூட இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இது பண்ணார். நம்மளாம் பிரபுபாத் டிசைபிள்ஸாக இருக்கிறதுனால எப்படி பீஷ்மர், நாட் பீஷ்மர் இல்லை, பீமா, அர்ஜுனா, நகுலா, சகதேவ் 4 பேர் யுதிஷ்டரை ஃபாலோ பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கலியுகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு, கலியுகத்தோட குணம் எப்படி இருக்கணும். இதுலேருந்து அவங்களுக்கு தெரியும், இதுலேருந்து நான் வெளில வரணும், யுதிஷ்டரை ஃபாலோ பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு எப்படின்னா, நம்மளுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்தது யாருன்னா பிரபுபாத். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, பிரபுபாதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். என்னது பிரபுபாத் சொல்லியிருக்காரு, நம்ம டெய்லி 16 மாலை ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணணுன்ட்டு. மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இல்லைன்னா எது பண்ணாலும் எவ்வளோ பண்ணாலும் பண்ணிகிட்டே இருக்கோம், நிதானமாக கூட்டிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு ரீடிங்கு, சர்வீஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். இது எப்படி இருக்கணும்னா, இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருத்த நிச்சயான்ட்டு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, இந்த 4 பிரதர்ஸ், 4 அண்ணன் தம்பிங்க என்னன்றாங்களோ, கிருத்த நிச்சயம்னா ரொம்ப டிசைடட். அவங்க எப்படி டிசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா, அந்த கொள்கை எப்படி இருந்துச்சுன்னா, என்ன வந்தாலும் சரி அவங்க யுதிஷ்டரை தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. நிச்சயம்னா நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கோம், ஒரு டிட்டர்மினாக இருக்கணுன்ட்டு. கிருத்த நிச்சயம் என்னென்னா, அவங்க எடுத்த முடிவுக்கு மாற்றமே கிடையாது, அவ்வளோ ஃபேர்ம் ஃபிக்ஸ்டாக இருந்தாங்களாம். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வந்திருக்கோம். வந்த புதுசில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண என்னென்னா இந்த பிரபுபாத் கூட சொல்லியிருப்போம், நம்ம கிருஷ்ணா கான்சியஸ் எப்படின்னா நம்ம மாயோட வார் எடுத்திருக்குமா. ஸோ அந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் என்ன பண்ணோன்னா, நம்ம எந்த ஒரு காரணத்துக்கும் சாண்டிங் விடவே கூடாது, ரீடிங் விடவே கூடாது, கோயிலுக்கு வர்றது விடவே கூடாது, பிரசாதம் எடுத்துக்கிறது விடவே கூடாது. ஒரு தடவை எங்கன்னா கொஞ்சம் நம்ம அசாதாரணமாக எடுத்துகிட்டு, ஓகே இன்றைக்கி ஒரு நாள் போகா சாப்பிட்லாம், இன்றைக்கி ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது வேண்டாம், ரீடிங் பண்ண வேண்டாம்னா, அதுதான் மாயோட இன்ஃப்ளூயன்ஸாக. எப்படி வருது மாயோட இன்ஃப்ளூயன்ஸு? இந்த ஜனங்கள் இப்போ இருக்கிறது எல்லாம், கலியுகத்தில் இருக்கிறது எல்லோரும் ஆல்மோஸ்ட் அந்த கலியுகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா இடத்துல இருக்குது. அதுலேருந்து நம்ம ஜெயிச்சு வரணுன்னா, நம்ம பிரபுபாதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வின்ஸ்டாக இருக்கணும். என்ன பிரபுபாத் சொன்னது என்னன்னா ஆகட்டும், அது ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ என்ன ஆகுன்னா, எப்போ நம்ம பிரபுபாதை ஃபாலோ பண்ணுறோமோ, பிரபுபாதோட அனுகிரகத்தினால நம்ம இந்த சாண்டிங், இந்த பக்தி தொண்டு விட மாட்டோமா. இல்லைன்னா 99% சான்சஸ்ஸு நம்ம மாயில் போகிறதுக்கு. இது இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. எல்லாருக்கும் இது கிடைக்காது இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை. இப்போ நம்மளுக்கு நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க நம்ம கோயிலுக்கு, அதில் எவ்வளோ பேர் சாண்டிங் பண்ணுறோம். எஸ், ஒரு ரவுண்டு யாரும் அந்த 108 படியில் பண்ணிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு சுக்ருதி கிடைக்கும். கொஞ்சம் பேர் புக் எடுத்துகிட்டு போகிறாங்க, படிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சுக்ருதி கிடைக்கும். ஏன்னா அது பிரபுபாதோட புக்ஸ் படித்தா அவங்க பிரபுபாதோட ஞானம் கிடைக்கும். ஆனால் அது எவ்வளோ பேர் சீரியஸாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா கோயில் வெளியில் போனோன்னா மாயோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தே இருக்கும். ஆமாவா? அந்த கண்டிஷனில், அந்த சுச்சுவேஷன், அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தோன்னா நம்மளுக்கெல்லாம் பிரபுபாதோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு காரணத்துக்கும் சாண்டிங்கு நம்ம குவாலிட்டி குறையக்கூடாது, சர்வீஸோட குவாலிட்டி குறையக்கூடாது. என்னென்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாயோட நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போனா நம்ம மாயக்கு போயிடலாம். அதனால் நம்ம பிரபுபாதோட என்ன சொல்கிறது, பிரபுபாத் நம்ம கிருத்த நிச்சயம் ரொம்ப ஃபேர்ம், நம்ம டிசிஷன் எடுத்திருக்கோம். அந்த டிசிஷனில் நம்ம தாங்கி பிடிக்கணும், அது பக்தியில் முன்னேற்றோன்னா பிரபுபாத் சொன்னது நம்ம ஆசிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம குரு பூஜையில் பண்ணுவோம் இல்லையா, பாடுவோம், அந்த ஒரு இது இருக்குது, என்னது திவ்யஜான் ஹிருதய பிரகாஷித்தோ. அந்த ஞானம் நம்மளுக்கு ஆக்சுவலி நம்மளாம் அஜ்ஞானத்தில் இருக்கிறோம், அதனால தான் குருவை வணங்குறோம். ஏன்னா குரு தான் நம்ம அஜ்ஞானத்துலேருந்து மீட்ட முடியும். அந்த குருவோட அஜ்ஞானம் எப்படி மீட்டு வரோன்னா, அவரோட அறிவை எப்படி கொடுத்துறோன்னா, அவரோட பேச்சில் இருக்கும், அவரோட வார்த்தையில் இருக்கும், பிரபுபாதோட புக்ஸில் இருக்கும், பிரபுபாதோட கிளாஸஸில் இருக்கும், அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்மளுக்கு அவர் என்ன சொல்லி கொடுக்குறோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எப்போ கைப்பிடிப்போமோ, அவர் நம்மளை இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி சக்கரத்துலேருந்து அவர் எடுத்து நமக்கு கோலோகத்துக்கு கூப்பிட்டு போகலாமா. அதுக்கு தான் நம்ம குரு பூஜை பாட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இது இருக்குது, ஜென்மே ஜென்மே பிரபு சே திவ்யஜான் ஹிருதய பிரகாஷித்தோ
உத்தம கத்தின்ட்டு ஒரு வேர்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எவ்வளோ ஜனங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க வெளியில். நம்ம பக்திக்கு வந்துட்டு எவ்வளோ சுலபமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கெட்ட குணம் விட்டுட்டோம். ஆனால் இப்போ இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, நம்ம இந்த பக்தி கெடிச்சு நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுமா நம்ம. ஏன்னா பக்தின்றது எப்படின்னா, நம்ம கிருஷ்ணர் அடையணும்னா இப்படி இருக்குது. நம்மலாம் இங்கே இப்போ ஒரு மலை ஏறினோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவை இல்லையா? இப்போ நம்ம வண்டி ஓட்டும் போதெல்லாம் நம்ம மலை ஏறும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆக்சிலேட்டர் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தோ கொடுத்து அப்போ தான் வண்டி முன்னேறும். அதே மாதிரி நம்ம பக்தியில் முன்னேறணும்னா அந்த ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருக்கும், அந்த ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வரும்னா டிவோட்டட் அசோசியேஷன். பிரபுபாத் பெஸ்ட்டுன்னா பிரபுபாதோட புக்ஸ். ஏன்னா பிரபுபாதோட புக்ஸில் எல்லா நம்மளுக்கு இருக்க எல்லா கொஷின்ஸு ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு அசோசியேஷன். சர்வீஸ் எல்லோரும் பண்ணுறோம், கோயிலுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறோம், சாண்டிங் பண்ணுறோம். நம்ம எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வர்றோம் இல்லையா, கொஞ்சம் பேர் ரெகுலராக வருங்க, பட் அந்த குவாலிட்டி குறைஞ்சிடும். இது எப்படின்னா நம்ம மொபைலு லேப்டாப்பில் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு போகணுமா பக்தியை. அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு பக்தியில் முன்னேறுவோமா. நம்ம வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ த்ரைஸோ, ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ தான் வருவோம். வேறு டைம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வெளிக்குள்ளதுக்கு தான் இருப்போம். ஏன்னா நம்ம போய் அங்கே இப்போ வேலை பண்ணுறவங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேறு ஜனங்க இருப்பாங்களே, அவங்களோட குணம் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா. அதனால தான் சங்காத் சஞ்சாயத்தை காம, நம்ம யாரோட சேர்ந்து பழகுறோமோ அதே மாதிரி நம்ம குணம் மாறிடுமா. ஒரு இங்கிலீஷில் ஒரு இது இருக்குது என்னென்னா, ஒருத்தரோட குணங்க எப்படி தெரியும்னா அவர் யாரோட சவாசம் வச்சுருக்கோம் அந்த குணங்க தெரியுமா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நான் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. இப்போ வெளியில் போயிட்டு வெளியில் இருக்கவங்க, மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க எல்லோரும் வெளியில் வேலை பண்ணுறவங்க தான், ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களாம் உங்களுக்கு அதிகமாக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், கலியுகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம போய் மீட் பண்ணுறோம், அவங்க நல்ல குவாலிட்டிஸ் இருக்கோன்ட்டு கேரண்டி இல்லை. கொஞ்சம் பேர் குடிப்பாங்க, கொஞ்சம் பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க, பாதி பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஆளோட நம்ம சவாசம் வச்சுட்டு தான். ஏன்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நம்மளுக்கு வேறு ஒரு இது கிடையாது. ஏன்னா வேலை பண்ணி தான் ஆகணும். நம்ம வீட்டு ஃபேமிலியெல்லாம் மெயின்டைன் பண்ணணுன்னா அவங்க போய் தான் ஆகணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், அது கவச்சம் வேணும். அந்த கவச்சம்னா அது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாதுன்னா கவச்சம் எப்படி இருக்கணும்னா, நம்ம பிரபுபாதுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ, பிரபுபாத் சொன்னது நம்ம ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுமா. அப்போ என்ன ஆகுன்னா பிரபுபாதோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குல்ல, அவரோட கருணையினால் நம்மளுக்கு கவச்சம் இருக்குமா. அது எப்போவுமே நம்ம மாயாவில் கலியுகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா. ஏன்னா கலியுகம் இப்போ இன்னும் 5000 இயர்ஸ் 500 இயர்ஸ் தான் நமக்கு முடிஞ்சிருக்குது. 5000 இயர்ஸ் தான் முடிஞ்சு. இன்னும் யோசனை பண்ணி போது எப்படி இருக்கும் குவாலிட்டி. சின்ன விஷயத்துக்கு வீட்லேயும் சரி, நம்ம இருக்க தெருவுலேயும் சரி, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்தே இருக்கும். கல்வியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. நம்ம ரேட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கூடிகிட்டே இருக்குது. பெட்ரோல் ரேட்டு, டீசல் ரேட்டு, என்ன தான் கவர்மெண்ட் எலெக்ஷன் கொடுத்தாலும் அது ஃபைனலாக நம்மளுக்கு தான் பிரச்சனையே. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் கிடச்சிருக்குதுன்னா, அதனால தான் கோனோ பாக்யவான் குரு கிருஷ்ண, என்னது பிரம்மாண்டே பிரமித்தே கோனோ பாக்யவான் பாய் குரு கிருஷ்ண பாய் பக்திலதா பீச். நம்மளாம் அந்த பாக்யவான்னா ரொம்ப பிளெஸ்டு. அதனால தான் பிரபுபாத் எப்பவுமே சொன்ன பிளெஸ்ட். நம்மளுக்கெல்லாம் அந்த பிரபுபாதோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் கிடச்சிருக்குது, இஸ்கானோட அசோசியேஷன் இருக்குது, ரைட். அது நம்ம எந்த ஒரு காரணத்துக்கும் அது டைல்யூட் பண்ணக்கூடாது. எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்தி டைல்யூட் ஆகிடுமோ, நம்ம டைவர்ட் ஆகிடுமா, விட்டு போயிடுமா. அது எப்படி டைல்யூட் ஆகணும்னா, நம்ம மாயா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்குமா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம. அதனால் எப்படின்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கிருஷ்ணர் இல்லை மாயா. ஒன்றா நம்ம கிருஷ்ணரை பிடிக்கணும், இல்லை மாயாவை பிடிக்கணும். தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. அந்த ஒரே ஒரு ஆப்ஷன். நம்ம எப்படி கிருஷ்ணர் இருக்கணும்னா நம்ம பிரபுபாதை ஃபாலோ பண்ணணும். பிரபுபாதை ஃபாலோ பண்ணால் நம்ம அது குரு பரம்பரை சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணுறோம். சைத்தன்யவும் நம்ம கிருஷ்ணரை எடுத்துகிட்டு போவார். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. நம்ம எந்த ஒரு காரணத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது, டைல்யூட் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ரெகுலராக அசோசியேஷன் இருக்கணும். இப்போ பிரபுபாத் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல பிரபுபாத் சொல்வார், சாண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார், ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். ஏன்னா இப்போ ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா அவருக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த முதுகெலும்பு, பேக் போன். அதே மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம சாதனா வந்துட்டு பேக் போனாக.
அந்த சாதனை என்னது? சாண்டிங், ரீடிங், டிவோட்டிஸோட அசோசியேஷன், பிரசாதம், பிலிகிரிமேஜ், இதெல்லாம் இந்த 5 இது கொடுத்துருக்காரு பிரபுபாத். இது நெக்டர் ஆஃப் டிவோஷனில் ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. எந்த ஒரு காரணத்துக்கும் நம்ம இதில் ஒரு விஷயத்தில் ஒரு அங்கத்துலேயும் நம்ம டைல்யூட் ஆகக்கூடாதான். சரி விடுறா, இன்னைக்கு கோயில் இந்த வாரம் கோயில் போகிறது வேண்டாம், அது ஒரு விஷயம் போதுமா? அடுத்த வாரம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆல்ரெடி கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நம்ம மனசு ஒத்துக்காது, உடம்பு ஒத்துக்காது, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கோ, ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வந்தாலும் டிராஃபிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அங்கேருந்து வந்து கோயில் அந்த குவாலிட்டியோட டைம் இருக்காது. வர நம்ம மனசு இருக்க டிராஃபிக்கு அந்த இது இப்படி வர்றதுக்குள்ளே நம்ம கோயிலோட அந்த கான்ஷியஸ்னஸே டவுன் ஆகிடும். அதனால தான் பிரபுபாத் சொல்லுவார், எப்போவுமே பிரபுபாத் ஒரு மார்னிங் வாக் கான்வர்சேஷனில் சொல்லுவார், டிவோட்டிஸ் கேட்பாங்க, ஏன் நம்ம வேறவங்கெல்லாம் அவைஷ்ணவா பேசுகிறது நம்ம கேட்கக்கூடாதுன்ட்டு. இப்போ இப்போ நம்ம யூடியூப் எங்கன்னா போனீங்கன்னு வச்சுக்கோ, எவ்வளோ பேர் பாகவதம் கதை கொடுக்குறாங்க. பட் பிரபுபாத் என்ன சொல்லுவார், நம்ம அவங்களெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களாம் வைஷ்ணவாஸ் கிடையாதான். வைஷ்ணவஸ்னால் அவங்க எப்போவுமே அந்த கிருஷ்ணர் பற்றி தான் இருக்கணும். ஏதோ ஒரு கெட்டத்தனம் இருக்கக்கூடாது, பொறாமை, ஜெல்லஸ், என்வியஸ்னஸ், இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க தான் வைஷ்ணவாசா. எப்போவுமே அவர் கிருஷ்ணர் பற்றி தான் சிந்திப்பாங்களாம். அவைஷ்ணவாசன்னா இப்போ நம்ம யூடியூப்லலாம் போனால் எவ்வளோ பேர் சிங்கர்ஸ் இருக்காங்க, அவங்க தப்பு கிடையாது. அது அவங்களுக்கு கிருஷ்ணர் பிளெஸ் பண்ணியிருக்காங்க, கிருஷ்ணரோட அனுகிரகத்தில் அவங்க நல்லா பாடுறாங்க. ஆனால் டிவோட்டிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் பிரபுபாத் இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாரு, பால் அமிர்தமா, ஆனால் அந்த பால் வந்துட்டு பாம்பு நாக்கு பட்டுருந்துச்சுன்னா விஷமாக ஆகிடுமா, அது தெரியவே தெரியாது. அதே மாதிரி நம்ம எப்போ அவைஷ்ணவாஸோட அசோசியேஷன் இருக்குதோ, அவங்கள கேட்குறதோ பழகுறதோ என்னாங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் நம்ம மனசு நிதானமாக மாறுமா, சட்டிலாக இருக்குமா, சட்டிலாக சூக்ஷ்மம் மாறுமா. அதெல்லாம் நம்ம அந்த கவச்சம் அதுலேருந்து நம்ம ரொம்ப தாங்கி பிடிக்கணுன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஒரே ஒரு ஸ்ட்ரென்த்துன்னா நம்ம பிரபுபாத லோட்டஸ் ஃபீட்டை புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம பிரபுபாத லோட்டஸ் ஃபீட் பிடிச்சிட்டு அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமோ, கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவே இருக்காதா. எப்போ கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதோ நம்ம பேக் டு காட் ஈஸியாக போயிடலாம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இவ்வளோ தான். நம்ம சாதனா பக்தி எந்த ஒரு விஷயத்துலையும் டைல்யூட் ஆகவே கூடாதான். எப்போ டைல்யூட் ஆச்சோ நம்மளுக்கு அந்த டிட்டர்மினேஷன் என்ன இருக்கோ, பிரபுபாத் சொல்கிறது சொல்கிற மாதிரி நடந்துக்கிறது அது கம்மியாயிடுமா. அதனால தான் இதில் பார்த்திங்கன்னா கிருத்தவ நிச்சயம் கலினா தர்மேனா, நம்ம அந்த கலியோட அதர்மம் என்ன இருக்கோ, கலியு புருஷனோட ஃப்ரெண்ட் யார்? அதர்மாவா. அதனால தான் அந்த கலினா அதர்மேனான்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, கலினா அதர்மேனா மித்தேனா, கலியோட ஃப்ரெண்டு யார்? அதர்மாவா. ஆமாவா. கலி புருஷனோட குவாலிட்டிஸு எப்படி வந்துச்சு? அதர்மா அவரோட ஃப்ரெண்டு மித்ராவா. கலியோட ஃப்ரெண்டு யார்? பெஸ்ட் ஃப்ரெண்டா. கலியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அதர்மமா. அந்த அதர்மத்தில் நம்ம இருக்கும்போது எப்படி நம்ம தர்மத்தை காப்பாற்ற முடியும், இல்லை தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணோம், அப்போ தான் நம்ம தர்மத்தை காப்பாற்ற முடியும். அந்த கலியோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வரணுன்னா நம்ம கலியோட அசோசியேஷன் பண்ணக்கூடாதா. அதனால தான் இந்த 4 பிரின்சிபல்ஸ் பிரபுபாத் சொல்கிறது, மீட் ஈட்டிங், கேம்லிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட கலியோட ஃப்ரெண்ட்ஸாக அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருமா. அதுலேருந்து வெளியில் வரணுன்னா நம்ம எதுக்குன்னா இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம மனுஷனாக நடந்துக்கணுமா, அதுக்கப்புறமா பிராமணா வரணுமா. அப்புறம் அந்த மனுஷன் நடந்துக்கிட்டால் பிராமணா சூத்ரா, வைஷ்யா, க்ஷத்ரியா, பிராமணா வர முடியுமா. பிராமணா வந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வைஷ்ணவா முடியும். ஃபஸ்ட்டு இந்த குவாலிட்டிஸ் என்ன இருக்கோ, அந்த கலி புருஷனோட குவாலிட்டிஸ் என்ன இருக்கோ, அந்த குணங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறிச்சிட்டு வந்தால் பிராமணோட குவாலிட்டிஸ் இருக்கும். என்னது? சத்தியம். எங்கே சொல்லியிருக்காரு கிருஷ்ணர்னா, இது வந்துட்டு 18வது அத்தியாயம் பகவத்கீதையில் 45 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. என்னது? பிராமணோட குவாலிட்டிஸ் என்ன இருக்குதா. சரி, 42வது ஸ்லோகத்தில் என்னது? சமோதமம் தப சௌச்சம் சாந்திர் ஆத்ம ஏவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திகம் பிரம்ம கர்ம சுபாதம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிராமணோட குவாலிட்டிஸ். இந்த பிராமணோட குவாலிட்டிஸ் எதுவுமே குறையக்கூடாது. சத்தியம்,
நம்ம இது யோசனை பண்ணி பார்த்து வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே பிராமண குவாலிட்டிஸ், எல்லாம் தர்மத்தோட குவாலிட்டிஸ். அதான் கிருஷ்ணன் 4வது எடுத்து சொல்லியிருக்காரு. அவங்களோட தர்மம் என்ன இருக்கிறத ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க பெருமாள் அடிக்க முடியும். எதுக்குன்னா அது கிருஷ்ணன் சிருஷ்டி பண்ணாரு. இந்த 3 ஸ்லோகத்தை என்ன 42, 43, 44 கிருஷ்ணன் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது ஸ்லோகத்தை என்ன கிருஷ்ணன் சொல்றாரு, 42 பிராமண குவாலிட்டிஸ் சொல்றாரு. 43 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ஷத்ரியோட குவாலிட்டிஸ் சொல்றாரு. 44 பார்த்தீங்கன்னா வைஷ்யாஸ் சூத்ரோட குவாலிட்டிஸ் கிருஷ்ணன் டிஃபைன் பண்ணுவார், யார் எப்படி. அதுக்கு அடுத்தது கன்க்ளூடிங் ஸ்லோகத்தில் 45 கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, ஸ்வேசே கர்மணி அப்படின்னா சப்சித்தியும் லவகேனரா ஸ்வதர்ம நிலத்தும் சித்தியும் யதாவிபத்தி தர்ஷனம். கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த 4 ஜனங்களோட குவாலிட்டிஸ், 4 கேட்டகரியோட குவாலிட்டிஸ், பிராமணா, க்ஷத்ரிய, வைஷ்யா, சூத்ராஸ் குவாலிட்டிஸ் சொல்லியிருக்காரு. இது அவங்க அந்த குவாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். பட் இந்த கலியுகத்தில் நம்ம அந்த குவாலிட்டிஸ் ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த இது என்ன, இந்த கேஸ்ட் சிஸ்டம் எல்லாம் கிச்சடி போல இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அது ஃபாலோ இது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த கலியுகத்தை யுக தர்மத்தை எடுத்துக்கணும். இந்த தர்மத்தை கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, 18ஆம் அத்தியாயம் சொல்லியிருக்காரு, 4வது அத்தியாயம் கிருஷ்ணன் சொன்ன இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. பட் இது நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா? ஏன்னா அந்த கலியுகத்தில் அந்த ப்ராப்பர் பிராமணம் யாரும் கிடையாது. ரூபாய் சொல்லுவார், பூனை போட்டுன்னா பிராமண முடியாது. அந்த குவாலிட்டிஸ் அதுதான் ரூபாய். இந்த இஸ்கான் இன்ஸ்டியூட் என்ன சொல்லுவாங்க, இந்த இஸ்கானில் அந்த குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணுறது ரூபாய் இந்த இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணுது. அதில் ஃபஸ்ட்டு இந்த 4 விஷயம் ரூபாய் அமெரிக்கா போகிறது எல்லாம் மேஜாஸ், யாவனாஸ், இப்பீஸ் கூட எடுத்துருந்தாரு. அவங்களுக்கு என்ன ரூபாய் சொல்லி கொடுத்தாரு, தர்மானா என்ன சொல்லி கொடுத்தாரு, யாருக்கும் தெரியாது இல்லையா? அதான் ரூபாய் ரொம்ப இடத்துல போனால் ரூபாய் ரொம்ப பேர் ஈவன் இந்தியன்ஸ் ரூபாய் பார்த்தா ஏற்றி பார்த்தாரு. ஏன்னா அவர் இப்பீஸ்க்கெல்லாம் தீட்சை கொடுக்குறாரு. அவர் எப்படி கொடுத்தாரு, சாஸ்திரத்தை என்ன கொடுத்துருக்காரு, யார் அந்த பிராமணோட குவாலிட்டிஸ், வைஷ்ணவோட குவாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தீட்சை கொடுக்கலாம். அதனால ரூபாய் என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் இஸ்கான் போகிறவங்க சாட் படைச்சிருவாரு. இந்த 4 தப்பு விஷயமான அதர்மத்தை ரூபாய் நிறுத்திக்கணும். ஆனால் எப்போ நம்ம இந்த அதர்மத்தை இது எப்படின்னா, எதுக்கு பிரபுபாதி இந்த 4 விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, இப்போ நெருப்பு எரியுது, அதை தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும், நெருப்பு அமைஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம பக்தி அழியக்கூடாதுன்னா இந்த அதர்மத்தை நம்ம ஒழிச்சிடணும். அது எப்படி ஒழிக்கணும், அதுக்கு நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சக்தி தேவை. அந்த ஆன்மீக சக்தி எப்படி வரும், நம்ம குருவை வணங்கினோம்னு. ஏன்னா குருக்கு இந்த மார்க்கம் காட்டிட்டார் நம்மளுக்கு, இந்த மார்க்கத்தில் போனால் நம்ம கிருஷ்ணர் அடியணும்ன்ட்டு. என்ன அது பண்ணணும், என்ன செயல், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எல்லாமே பிரபுபாத் கொடுத்துருக்காரு. அது நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும், அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கஷ்டம் இருக்கும். ஆனால் பக்தியில் வந்துட்டு எப்படின்னா, நம்ம வந்துட்டு பிரபுபாத் எப்பவுமே சொல்லார், யார் பக்தி தொண்டு எடுக்கிறாங்களோ அவங்க மாயோட சண்டை போடுறாங்களா இல்லையா? அதுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் தேவை. அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வரும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அந்த சக்தி கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி பர்த்லேயும் வரல, அந்த தகுதியும் கிடையாது. பட் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, பிரபுபாதோட ஸ்பெஷல் மர்சி. அந்த பிரபுபாதோட மர்சி என்ன இருக்குதோ அது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அந்த மர்சி நம்ம இன்னும் ஜாஸ்தி அதிகரிச்சுக்கணும் நம்ம லைஃப்பில். அப்போ அதுக்கு என்னன்னா, அவர் சொன்னதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு பக்தியில் நம்மளுக்கு இவந்தோ நம்மளுக்கு அந்த குவாலிட்டிஸ் இல்லை, அந்த குணங்கள் இல்லை, அது பிரபுபாதோட பிளெஸ்ஸிங்ஸோட நம்மளுக்கு முன்னேற முடியுமா? எஸ்ய தேவி பராபக்தி. எப்போ நம்ம பிரபுபாதை வணங்கி, அதனால் இப்போ நம்ம காலில் மங்களாரத்தில் கூட பாடுவோம் இல்லையா, எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதாத். எப்போ நம்ம குருவை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? ஆனால் நம்மளுக்கு அந்த தகுதி கிடையாது. இவந்தோ அந்த தகுதி இல்லைனாலும் பிரபுபாதோட ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸ், சைத்தன்ய மகாபிரபு இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணார், பிரபுபாத உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு போனார். நினச்சி பாருங்கள் பிரபுபாத குவாலிட்டிஸ் என்ன இருக்கும். பிரபுபாத பரம வைஷ்ணவர், என்ன பரதுக்க துக்கி அவர், வேறோட கஷ்டம் நம்மளோட கஷ்டமாக நினச்சி பிரபுபாத் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இல்லை, அவர் பாட்டிக்கு விருந்தாவன்லேயே இருந்தார், தாமோதரில் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் அவர் பாட்டிக்கு அங்கே இருந்திருக்கலாம். யோசனை பண்ணி எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி எவ்வளோ பாபாஜிஸ் இருக்காங்க, இப்போ கூட விருந்தாவனில் இருக்காங்க. ஆனால் பிரபுபாத் அந்த வயசில் நம்மளுக்கு எல்லோரும் தெரியும், பிரபுபாதோட பயோகிராஃபி 70 வயசில் அவர் அங்கே போயிருக்கார், ஹார்ட் அட்டாக்கு
இவ்வளோலாம் கஷ்டப்பட்டது எதுக்கு? பிரபுபாத ஒரே ஒரு இது காரணம் தான். கலியுகத்தில் கஷ்டப்படுறாங்க, இந்த கலியுகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஜனங்களுக்கு அந்த கலியுகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியில் வரணும். அந்த சக்தி எப்படி கிடைக்கும்? இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் ஒண்டி தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பிரபுபாத கொடுத்துருக்காரு. நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ப்ராக்டிஸ் நம்ம என்ன, அந்த முயற்சி விடாமல் முயற்சி இருக்கும், அதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரணுமா. அந்த கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் வரும்போது என்ன பண்ணோம், நம்மளுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு வரோமா, வீட்டில் பூஜை பண்ணுறோமா, கோயிலுக்கு வரும்போது பிரபுபாதக்கிட்ட நம்ம ப்ரே பண்ணலாம். பிரபுபாத், இதெல்லாம் இந்த சேலஞ்சஸ், இந்த பக்தி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன், என்னோடய கஷ்டங்க இது, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு அந்த சக்தி கொடுங்கன்னு பிரபுபாதக்கிட்ட கேட்குமா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நல்லது கெட்டதுன்னு என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவோம், வீட்டுக்காருக்கோ ஒய்ஃபுக்கோ பசங்களுக்கோ யாருக்குன்னா சொல்லுவோம், அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்கோ எடுத்து சொல்லுவோம் நம்மளோட கஷ்டம். அந்த இமோஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங் நம்ம கிருஷ்ணர் கூட சேர்த்துணுமா. எனக்கு கிருஷ்ணர் இருக்கார், எனக்கு பிரபுபாத் இருக்கார், எனக்கு வைஷ்ணவஸ் இருக்காங்க, நம்மளோட கஷ்டத்தை பிரபுபாதுக்கு டீட்டெயில்ஸ்க்கு முன்னே போயிட்டு நம்ம ப்ரே பண்ண என்னென்னா அவங்க ரெசிப்ரிகேட் பண்ணுவாங்களாம். கிருஷ்ணன் என்ன சொன்னார், ஏ தாமாம் பிரபஞ்சன்டே தாம். நம்ம கிருஷ்ணர்கிட்ட நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் என்னோடய பக்தியில் கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் இருக்குது. அப்போது அந்த மாதிரி நம்ம மனசை விட்டு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களாம் பர்சனாலிட்டிஸ், நம்ம விக்கிரகம், அது ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சு கிடையாது. நம்ம மனசில் இருக்கிறது நம்ம வெளிப்படுத்தி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக அவங்கள ரெசிப்ரிகேஷன் பண்ணுவோம். நம்ம ப்ரே பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, நம்ம கிருஷ்ணர்கிட்ட ப்ரே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா இந்த மாதிரி நான் பக்தி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது, எனக்கு அந்த சக்தி கொடுங்கன்னா. என்ன மாயா நம்மளை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குதா? கிருஷ்ணர் என்ன சொல்லுவார், தேவி ஏஷ குணமயி மம மாயா துரத்தையா. மாயா கிருஷ்ணரோட எனர்ஜியா. கிருஷ்ணர் சொன்னதுனால மாயா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் அந்த கிருஷ்ணர்கிட்ட நம்ம போயிட்டு கேட்டால், கிருஷ்ணா என்னால் முடியாது, நான் உன்னை நம்பின்னு வந்துருக்குறேன், நீ தான் எனக்கு ஒரே ஒரு வழிகாட்டி, பிரபுபாதுக்கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு ப்ரே பண்ணோன்னா போதும், ஏதோ ஒரு மூலமாக பிரபுபாது கிருஷ்ணன் நம்ம அந்த ஸ்ட்ரென்த்து கொடுப்பாரா. அப்போ என்ன ஆகும், நம்ம பக்தியில் இன்னும் முன்னேறுவோமா. ஸோ நம்மளுக்கு எசன்ஸ் என்னென்னா, நம்ம எப்படி பீமா, அர்ஜுனா, நக்குலா, சகதேவன், யுதிஷ்டிரை ஃபாலோ பண்ணாரோ, அதே மாதிரி நம்ம இந்த கலியுகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரிஞ்சு அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம இந்த கலியுகத்திலே இருக்கோம். அவங்க கலியுகத்தை ஸ்டார்டிங் அவங்களே யுதிஷ்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணாங்க, அவ்வளோ இதாக இருந்தாங்க அவங்க எடுத்த டிசிஷனில். அதே மாதிரி நம்ம கலியுகத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கோம், இன்னும் கலியுகம் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிரபுபாத் சொன்னது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப டிட்டர்மிண்டாக ஃபாலோ பண்ணுமா. அப்போ என்ன ஆகுன்னா, பிரபுபாதோட பிளெஸ்ஸிங்ஸ்னால நம்ம கிருஷ்ணர் அடைய முடியுமா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி. யாருன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.